ஸ்டாருக்கு நீங்க பையனா பிறந்தா உங்களுக்கு சினிமா சான்ஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கும். சும்மா சொல்லல சார், அவர் ஹிஸ்டரி, அதான் சார் ஹிஸ்டரி வரலாறு, அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்களாவே உங்களுக்கு ஈஸியா தெரியும். அவருக்கு இந்த வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு ப்ரமோஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்ப தெரியும் நம்ம தமிழ் சினிமாவில ஸ்டார் கிட்ஸோட அட்ராசிட்டினா என்னன்னு. 2017 தெலுங்குல அர்ஜுன் ரெட்டிங்கிற ஒரு படம் சக்க போடுது. அந்த படத்தோட ரைட்ஸ் இங்க ஒரு ப்ரொடியூசர் வாங்குறாரு. திடீர்னு விக்ரம் சார் உள்ள போது அந்த படத்தை எனக்கு கொடுங்க, என் பையனை டெபியூ பண்றேன், அதை வாங்கி பாலா சார் கிட்ட கொடுத்து பாலா சார் வருமாங்கிற பேர்ல ஷூட்டிங் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி ரூபாய் பட்ஜெட்ல. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் இல்லாததுனால அந்த படத்தை ரீஷூட் பண்றாங்க வேற ஒரு டைரக்டரை வச்சு. அந்த படத்துக்கு ப்ரமோஷனை பார்க்கணும்னா எல்லா டிவி சேனலும் ஆஹா ஓஹோங்குது. படம் வரதுக்கு முன்னாடி படம் சூப்பர்னு சொன்னாங்க. இதுவே மத்த ஆக்டரா இருந்தா இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா? இருந்தாலும் சும்மா இல்லாம அடுத்த படம் மகான், அப்பாவும் மகனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழாவி ஆக்டிங்ல பிச்சு உதறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களா சொன்னாங்க. எனக்கு விக்ரம் சாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு, ஆனா துருவோட ஆக்டிங் ஓவர் ஆக்டிங் சைக்கோனே சொல்லிட்டு இருந்தோம். அதுவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க.